ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேஷன் டெய்லரிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நான் கேரளாவுக்கு ரிசப்ஷன் மேக்கப் பண்ணுறதுக்காக நானும் அண்ணாவும் காரில் போய்கிட்டு இருக்கும்போது அந்த வியூ பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அதை நம்ம சேனலில் அப்டேட் பண்ணணும்னு வீடியோ எடுத்திருந்தேன். ஆனால் என்னால் அப்டேட் பண்ண எனக்கு டைமே இல்லை. இப்போ ஒரே யூடியூப்பில் நம்ம டெய்லரிங் வீடியோவே அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிறதுனால அந்த வியூவையும் எடுத்து அப்டேட் பண்ணுவோம் அப்படின்ட்டு உங்களுக்காகவே வியூ எடுத்திருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் எனக்கு அண்ணன் கூட காரில் ட்ராவல். அப்போ போய்கிட்டு இருக்கும்போது பார்க்கும்போது ஒவ்வொரு கடையும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம சைடுக்கும் கேரளாவில் உள்ளவங்களுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்கும்போது எனக்கு சிரிப்பாக வந்துச்சு. தமிழுக்கும் மலையாளத்துக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. ஆனால் அழகாக இருந்துச்சு. அவங்க வாய்ஸ் என்ன சொல்லுதாங்கங்கிறது புரியலை. ஆனால் அவங்க பேசுகிறத கேட்டுக்கிட்டே இருக்கலாங்கிற மாதிரி இருந்துச்சு. வளைவு டிஃப்ரெண்ட்டாக பாலம் இருந்துச்சு. அதெல்லாம் எனக்கு புதுசாக தெரிஞ்சிச்சு. கேரளாவுக்கு போகிற இடத்துல இவ்வளோ வியூஸ் இருக்குங்கிறதே எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் போகும்போது பாருங்கள். வளைவுனா என்னங்கிறது அதை சுற்றும்போது தான் தெரிஞ்சிச்சு. அவ்வளோ சுற்றுச்சு. கேரளா ஏன் இவ்வளோ குளுமையாக இருக்குங்கிறத அந்த மரத்தை வச்சே நீங்கள் பார்த்துக்கலாம். அவ்வளோ காடு நம்ம சைடெலாம் கிடையவே கிடையாது. அதான் கேரளா அவ்வளோ குளுமையாக இருக்குது. அப்படியே மரத்தை எல்லாத்தையும் பார்க்கும்போது காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு. டீ கடையை பார்த்த உடனே இறங்கியாச்சு. டீ இது குடிச்சே ஆகணும் அப்படின்ட்டு. அப்போ தான் எடுத்த ஃபோட்டோ இது மெமரிஸாக வச்சுருக்கேன். ஃபஸ்ட் டைம் வேறு கேரளாவுக்கு போனோம். மேப் பார்த்து தான் போனோம். கூகுள் மேப் பார்த்து தான் போனோம். ஆனால் அன்னை கரெக்டாக கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஆனால் எனக்கு ரொம்பவே பயமாக இருந்துச்சு. ஐயோ, நம்மளை எங்கே கொண்டு விட போகிறாங்களோ, நம்ம டைமுக்கு அவங்க வீட்டுக்கு டைமுக்கு நம்ம போயிடலாமா, நீட்டாக மேக்கப் பண்ணி முடிச்சிடலாமாங்க ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் டைம் ரொம்பவே கிடச்சிச்சு. பாருங்கள், ஒரு தமிழ் கூட இல்லை. இங்கிலீஷும் மலையாளமும் மட்டும்தான் இருந்துச்சு. அதுவே எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு. வழியில் ஒரு கோயில் ஆர்ச்சி. இது கோயில் ஆர்ச்சா இல்லை மண்டபம் ஆர்ச்சான்ட்டே எனக்கு தெரியல. ஆனால் அதில் ஒரு சாமி இருந்தது. அந்தால ஒரு சாமியை கும்பிடு போட்டுட்டு கிளம்பிட்டோம். கேரளா உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். அப்போ இந்த வியூ அழகாக இருந்துச்சு. 2 பேர் நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்ன பேசுனாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. இது நம்ம மேக்கப் பண்ணும்போது எடுத்த ஃபோட்டோ தான். நான் வீடியோ எடுக்கணுங்கிறது மாதிரி ஐடியாவில் வச்சு மேக்கப் பண்ணலை. ஜஸ்ட் ஃபோட்டோ மட்டும் தான் எடுத்திருந்தேன். ரிசப்ஷன் லுக் எப்படி இருக்குன்ட்டு நம்ம ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். மேக்கப் முடித்து நம்ம மண்டபத்துக்கு வந்துட்டோம். மண்டபத்தில் உள்ளே போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சு கேரளாவுக்கும் தமிழ்நாடுக்கும் ரிசப்ஷன் எப்படி இருக்குங்கிறது வேறு லெவலில் வெறித்தனமாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஃபுல் வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.